ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் தட் காட் ரிலீஸ்ட் இன் 2025. 2025ல வந்துட்டு பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன், டியூடு, அதுக்கப்புறமா வந்து மத்ராசி, அதுக்கப்புறமா விஜய் அண்ணாவோட எந்த படமும் ரிலீஸ் ஆகவில்லை. பட் அதுக்கு பதிலா அஜித்துடைய 2 படம் ரிலீஸ் ஆச்சு. பட் இதுல வந்து எதெல்லாம் வந்து குட் ஃபிலிம்ஸ், எதெல்லாம் வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு, இந்த லிஸ்ட்ல வந்துட்டு இது எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு எந்த படம் வொர்க் ஆச்சு, எனக்கு எந்த படம் ரொம்ப நல்லா புடிச்சிருந்துச்சுன்றத வச்சு தான் இந்த லிஸ்ட்டே வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு புடிச்ச படம் எதுனா வரல அப்படின்னு சொன்னா, தட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். திஸ் ஒப்பீனியன் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். இது எனக்கு புடிச்சத மட்டும் வச்சு தான் இத நான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வருஷம் ஸ்டார்ட்டிங்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அந்த படம் வந்துட்டு அஜித்துடைய இன்னொரு வெர்ஷன் நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஆ ஊன்னு கத்திக்கிட்டு, ஒரு மாதிரி ரொம்ப ஹீரோயிசம் அண்ட் தென் கதை ஓரியன்டா இல்லாமலேயே இருந்த படங்களே பார்த்துட்டு, ஸோ இது வந்து ரொம்ப கதை ஓரியன்டா இருந்துச்சு. இதுல வந்து ஹீரோவா இல்லாம கதையோட நாயகனா வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. வாட்ஸ் நீடட் ஃபார் த ஃபிலிம் அதை மட்டும் கரெக்டா கொடுத்திருந்தாரு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிராகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏர்லி ஆஃப் திஸ் இயர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த படத்துல வந்துட்டு டிராகன்ல வந்துட்டு எனக்கு வந்து நெறைய விஷயம் வந்து வொர்க் அவுட் ஆகாத பல விஷயங்களும் இருக்கு. பட் ஆஸ் அ ஹோலா வந்துட்டு அந்த மூவி வந்துட்டு எது வேணா பண்ணி யூ கேனாட் அ கோ டு த சக்சஸ். தேர் வில் பி கான்சிக்வென்சஸ். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மட்டும் லைக் அதுதான் உண்மை அப்படின்றத வந்துட்டு இது பண்ணுச்சு. அண்ட் தென் அண்ட் எவ்ரி டைம் வி வில் ஹேவ் தி செகண்ட் சான்ஸ், யூஸ் இட் வைஸ்லி அப்படின்ற மாதிரியும் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ நைஸ் மூவி. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் எத்திக்கலா, ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கு. ஈவன் டிராகன்ல வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் வந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். ஸோ அவங்க அப்பாவை ஏமாத்துனது, அதுக்கப்புறம் அந்த அனுபமா கிட்ட வந்து இது பண்ணாம இருந்தது. அண்ட் தென் அந்த அனுபமா வந்து இவங்க கிட்ட பேசுறது, இது எல்லாமே வந்து லாட் ஆஃப் கேப்ஸ் இன் தேர். பட் எண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன் ஆஃப் தி ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது அது ஒரு நல்ல படமா இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெருசுன்னு சொல்லி ஒரு காமிக்கல் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. வைபவ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி தட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஒரு மாதிரி என்ன சொல்றது, டார்க் ஜோக். அது டார்க் ஜோக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அடல்ட் காமெடி வச்சு சொல்லலாம். டார்க் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், அடல்ட் காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அடல்ட் காமெடி ஜானர்ல வந்துட்டு டச் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ளூயன்சர் நிஹாரிகா வந்து இதில் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. யா இட்ஸ் அ நைஸ் மூவி. ஒரு மாரி ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங்கா ஒரு மாரி சிரிச்சுட்டே பார்க்கலாம். தட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு பிடிச்சது வந்து குடும்பஸ்தன். ஸோ குடும்பஸ்தன் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஒன் ஆஃப் தி ஒரு மாரி லைட் ஹார்ட்டடான ஒரு மூவி. பட் இட்ஸ் அ கிரேட் மெசேஜ் ஆக்சுவலி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, கடன் வாங்கக்கூடாது. அண்ட் தென் யூ கேனாட் லிவ் ஃபார் அதர்ஸ்ன்றது அதுல அவங்க மாமா கிட்ட வந்து அவன் தோத்துட்டேன்னு ஒத்துக்க வேணாம். பட் திஸ் இஸ் வாட் மீ தட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாத்துல அவன் ஒழுங்கா போயிட்டு இருந்தாலே ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கும். அவன் தேவையில்லாம வந்து வேற ஒருத்தவங்க கூட போட்டி போடுறத நினைச்சிட்டு அவன் வந்து நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கான் அப்படின்ற சில விஷயங்கள் அது வந்து எங்க அவனை லீட் பண்ணுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபேமிலி வந்து நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நம்ம மேல போட்டுட்டு இருக்க சில ப்ரெஷரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சூப்பரா டச் பண்ணியிருந்தாங்க. குடும்பஸ்தன் இஸ் ஒன் ஆஃப் தி குட் ஃபிலிம் இன் 2025. எஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டில் ராதா. ஸோ பாட்டில் ராதா வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த குடிக்காரங்களை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி நம்மளோட தமிழ் சினிமால நிறைய படம் வந்திருக்கு. ஸோ குடிக்காரங்களுடைய ப்ராப்ளமான விஷயத்த காட்டுற மாதிரி ஈவன் அந்த வடிவேல் ஜோக் இருக்கும்ல, காலையில பார்த்தோன்னா நான் மகாலட்சுமின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தமிழ் சினிமால தொடர்ந்து வந்து இட் ஹேவ் பீன் டிஸ்கஸ்ட். பட் இந்த படத்துல வந்து ரியலி ஹவு தே ஸ்ட்ரகிள், அந்த குடிகாரங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியல் டைம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாருனா ஒருத்தர் குடிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சவங்க குடிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா அத குவிட் பண்ணணும்னு நெனச்சா கூட, வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் தே ஹேவ் டு கோ த்ரூ. அண்ட் சில டைம்ஸ் வந்து எப்படி நம்ப அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி ஹவ் தே ஃபால் இன்டூ த அடிக்ஷன் சைக்கிள். அதுக்கப்புறம் அந்த
என்ன சொல்றது? அடிக்ஷன் சென்டர். ஸோ அது பத்தின சில விஷயங்கள். அ அதுக்கப்புறம் அவங்கள சார்ந்து இருக்கவங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த குடிய சார்ந்து இருக்கவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் தென் யாஹ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் பீன் டச்ட் அண்ட் லைக் சும்மா மேம்போக்கா குடிச்சா இந்த ப்ராப்ளம் வரும், இது வரும். அதுக்கப்புறம் குட் எண்டிங்கோட முடிக்காம, ரொம்ப சூப்பரா வந்து அந்த ஃபிலிம் எடுத்து போயிருந்தாங்க. அண்ட் தென் எண்டிங் வாஸ் ஆல்சோ வெரி, வெரி, வெரி நைஸ். அதில ஆக்டிங் இஸ் வெரி நைஸ். லைக் சாரி எண்டிங்ன்னு சொல்லிட்டேன். ஆக்டிங் வந்து அந்த படத்தில ஹீரோவா பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி நீங்க அவரோட ஆல்ரெடி இந்த ஜோக்கர் படத்தில ஹீரோவா பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ அவர் தான் வந்து இந்த படத்திலயும் பண்ணியிருந்தாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். லைக் ஆக்சுவலி குடும்பஸ்தன்லயும் வந்து மாமாவா பண்ணியிருப்பார்ல, அவர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. வெரி நைஸ் மூவி. அண்ட் ஐ ஷுட் ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் தட் மூவி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீஃபன். ஆல்ரெடி இத பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டீஃபன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த பிளாட் ட்விஸ்ட் அண்ட் த ஆக்டிங். அ மத்த ஆக்டர் லைக் இட்ஸ் அ லோ பட்ஜெட் மூவி. இஃப் இன் கேஸ் அந்த ஆக்டர் அந்த படத்துல வந்து இல்ல, அந்த ஹீரோ வந்து அந்த படத்த பண்ணலன்னு சொன்னா, இது மெயின் ஸ்ட்ரீம் கூட வந்திருக்காதோ, இல்லன்னா இந்த அளவுக்கு கூட தெரிஞ்சிருக்காதோன்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அவரால மட்டுமே வந்து இந்த படம் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டோரி இஸ் நைஸ். நெறைய இடத்துல வந்து ஸ்டோரி நைஸா இருக்கும். பட் கதை வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஒரு குடிகாரன் அ கு ம் சம்திங் அந்த படம் பேரு வந்துட்டு ம் மதுப்பிரியர் சம்திங் ஏதோ குடிப்பிரியர்கள் அப்படின்னு ஏதோ ஒண்ணு வரும். அந்த படத்துல வந்து என்னன்னா, சூப்பர் லாஜிக் அது வந்து அவருக்கு வந்து சாப்பிட்டாலே வந்து போதையாயிடும். அந்த கார்ப்ஸே வந்துட்டு அவர் வயித்துல ஆல்கஹாலிக்கா மாறிட்டு, அந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அவருக்கு வந்து போதைய குடுத்துரும். அவரால சாப்பிட்டாலே அவருக்கு வந்து போதையாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் போதையாயிட்டா அவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியாது. இதனால நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு? ஸோ இந்த ஒரு டிசீஸ் வந்து அவருக்கு எப்படி ஹவ் தே ஆர் சால்விங் இட் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த படத்தோட கான்செப்ட். ரொம்ப நல்ல படம். பட் நெறைய பேருக்கு வெளிய தெரியல. பிகாஸ் மேபி அந்த ஆக்டர வந்து அவ்வளோ பேருக்கு தெரியாததால, ஆர் எல்ஸ் சம்திங் இட் டிட்ன்ட் வென்ட் வெல் வித் த பப்ளிக். நெறைய பேருக்கு தெரியாமலே போயிருச்சு. பட் இந்த படமும் வந்து அந்த மாதிரி ஒரு குட் ஸ்டோரி இருக்கு. பட் இத எடுத்துட்டு போய் பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேல் லீட் இருக்கணும் இல்லையா? ஸோ அத வந்து இவர் ரொம்ப சாரி டூ சே மேல் லீட். தேர் ஷுட் பி அ லீட் டு பிரசன்ட் தட் ஃபிலிம். ஸோ அத வந்து இவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ தட்ஸ் வை ஐ லைக்ட் ஸ்டெஃபன். நெக்ஸ்ட் வந்து சக்தி திருமுருகன். சக்தி முருகன் வந்து ஒரு டீசென்ட்டான ஃபிலிம் தான். அதோட ஃபர்ஸ்ட் ஒரு 15, 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காச வந்துட்டு ஒருத்தர்கிட்ட குடுத்து ஏமாந்துட்டு, அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனிய மீட் பண்ணி, ஹவ் திங்ஸ் வொர்க்ஸ் இன்சைட் தி செக்ரட்டரியேட் அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு, அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் த இன்ட்ரோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தட்ஸ் ஃபென்டபிளஸ் ஆக்சுவலி. இப்படிலாம் இருக்கா? இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆ ஸ்ட்ரக்கா இருந்துச்சு. பட் அந்த எண்டிங் செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் லைக் போர் அடிச்சுச்சு. ஆக்சுவலி போர் அடிச்சுச்சு. பட் ஐ லைக் த ஃபிலிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஆல்சோ இன்ட்ரிகஸீஸ் ஆஃப் தி கவர்ன்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் லைக் அந்த செக்ரட்டரியேட்ல நடக்கிற சில விஷயங்களோட அ நூக் அண்ட் கார்னர்ஸ் பேசியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ லைக் த ஃபிலிம் வெரி மச். நெக்ஸ்ட் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு நெறைய பேருக்கு புடிச்சிருந்துச்சு. எவ்ரிஒன் டாக்ட் அபவுட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி. ஃபன்னு, காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபுல் பேக்கேஜ். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நான் மறந்துட்டேன்னா என்ன பண்றது? நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்ராஸ் மேட்னின்னு சொல்லி ஒரு படம். இவரு நடிச்சிருந்தாரு. அவர் பேர் எல்லாரோட பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆம். காளி வெங்கட். எஸ் அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ இன் த சென்ஸ் அவர் அப்பாவா பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ரோஷினி, க பாரதி கண்ணம்மா ரோஷினி வந்து இதில அவங்களோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ஆ ஒரு மிடில் கிளாஸோட லைஃப். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இந்த மிடில் கிளாஸோட லைஃப் டச் பண்ற மாரி நெறைய படம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தட். ஆம் ஒரு இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப்ல வந்துட்டு எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோ அளவுக்கு கஷ்டமா இருக்கோ, அதே டைம்ல அழகாவும் இருக்குன்றத வந்துட்டு ஒரு மாதிரி ஹோல்சமா ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஐ லைக் த மூவி வெரி மச். லைக் யூ ஷுட் ஆல்சோ கிவ் இட் அ ட்ரை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மூவி இன் 2025. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் அது வந்துட்டு. ஒரு பேய் படம் மாதிரி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலுமே, அது வந்து ஒரு சைஃபை. ஸோ இட்ஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி கதை எங்கேயுமே கேள்விப்படல. ஸோ இந்த மூவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா நெறைய லோ பட்ஜெட் சைஃபை ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா, இட் வில் பி வெரி குட் டூ வாட்ச். லைக்
இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. ஆ எமகாதகி. எமகாதகி வந்துட்டு ஆஹால ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விமென் சென்ட்ரிக்கான ஒரு ஃபிலிம். லைக் ஆக்சுவலி எப்படி விமெனோட ரைட்ஸ்க்காக செத்தா கூட வந்துட்டு விமென் மட்டும் தான் அதுக்காக வந்து போராடணும். தெர் இஸ் நோ ஒன் டூ ஃபைட் ஃபார் யூ அப்படின்ற அந்த விஷயத்த வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஹாரர் கைண்ட் ஆஃப் தான். ஜானர் வந்து அப்படிதான் இருக்கும். பட் அதுல சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இந்த விஷயத்த இப்படி கூட சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இறந்து போன ஒருத்தங்கள வச்சு இப்படி ஒரு படம் கம்ப்ளீட்டாவே வந்து எடுத்துட்டு போ முடியுமான்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். ஐ கிவ் என்ன சொல்றது? தம்ஸ் அப் டூ தட் ஃபிலிம். யூ ஷுட் ஆல்சோ கோ அண்ட் ட்ரை இட். ஹாஹால வந்துட்டு இட்ஸ் அவைலபிள். நான் ஏன் வந்து டக் டக்குன்னு சொல்றேன்னா, இட்ஸ் 10 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஐ ஷுட் வாண்ட் டு கிவ் அ ஜிஸ்ட் ஆஃப் எவ்ரி ஃபிலிம். தட்ஸ் இட். தி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப ஒரு லைக் சாரி, ரொம்ப ஒரு டிஃபரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா வந்துட்டு ஒரு மென்னோட லவ், மென்னோட பிரேக்கப், மென்னோட அதுக்கப்புறமான செகண்ட் லவ், அவங்களோட லைஃப் ஜேர்னி, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட காலேஜ் லைஃப் இப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க. விமன் வந்து ஏமாத்துறது, அவங்க வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, அது வந்து முன்னிறுத்துற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. காதல், a lot of films, but this film is quite different because it is talking from the women perspective. So what a woman is going through in a toxic relationship, அந்த காலேஜ்ல ஏற்படுற அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வந்து ஹார்ட்ஷிப்ஸ் விமன் ஆர் ஃபேஸிங், அவங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு செக்ஸ், அவங்களுடைய அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு ஹவு த பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் வித் சம், அண்ட் தென் ஹவு மென் ஈவன் இன் காலேஜ், லைக் படிக்கிற பசங்களே வந்துட்டு எப்படி விமனை வந்து ட்ரீட் பண்றாங்க, எப்படி பார்க்குறாங்க. ஸோ ஹவ் தே ஹேவ் டு பிரேக் ஆல் திஸ் திங்ஸ் டு கெட் இன் டு த பிக் வேர்ல்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன உலகத்துக்குள்ள சுருங்கிராம வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய உலகம் காத்துட்டு இருக்கு பெண்களே அப்படின்றது வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி வந்து ராஷ்மிகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் வந்து. நெக்ஸ்ட் வந்து மாரீசன். ஸோ மாரீசன் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறமா வந்து வடிவேலு, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி திருட்டு, இவர் வந்து அதாவது வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ஆ வடிவேலு கிட்ட இருந்து காச திருடுவாரா மாட்டாரா அப்படின்ற மாரி ஆரம்பிச்சு, இந்த படம் வேற மாதிரி ஒரு ஜானர்குள்ள போயிரும். மேபி இந்த திருடுவாங்களா மாட்டாங்களா, இத வச்சு கொஞ்சம் படம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது வேற மாதிரி போய் முடிஞ்சதும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டெஃபினெட்லி இந்த வருஷத்தோட வடிவேலு சார் வந்து லீடா நடிச்சு ரொம்ப சூப்பரான ஒரு மூவி வந்து இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பறந்து போ வந்துட்டு இந்த கிட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ராம் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி அவருடைய மத்த ஜானர் கூட கம்பேர் பண்ணும்போது டிப்ரசிவா ஒரு மாதிரி இருக்கும்ல. இது வந்துட்டு ஒரு மாரி ஜாலியா, ஃபன்னா தான் இருந்துச்சு. பட் சில இடங்கள் எனக்கு ரொம்ப வந்து டிராக் ஆன மாதிரி இருக்கு. அந்த சாங்ஸ் வந்துட்டு பேசுற மாதிரியே சில பாடல்கள் வந்து பாடியிருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளவா வந்து ஒட்டல. பட் இட்ஸ் அ நைஸ் மூவி. டெஃபினெட்லி யூ ஷுட் கிவ் அ ட்ரை. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து அதர்வா நடிச்சிருந்தாரு. டெஃபினெட்லி இந்த இந்த குழந்தையெல்லாம் வந்து திருடுறாங்க இல்லையா? ஸோ இத பத்தின ஒரு கிரைம் வச்சுட்டு இந்த ஒரு படம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்குமே வந்துட்டு ம் ஒரு மாரி சீட் எட்ஜ்ல இருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபிலிமா இருந்துச்சு. 2025 இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் குட் மூவிஸ். அதர்வா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சு ரிலீஸ் ஆனதுல. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. நெக்ஸ்ட் வந்து மிடில் கிளாஸ். இப்போ ரீசென்ட்டா வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. முனிஷ்காந்த் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு செக் ஒண்ணு கிடைக்குது. ஒரு சர்டன் அமௌண்ட், பிக்கெஸ்ட் அமௌண்ட்க்கு. ஸோ அத வந்துட்டு அவர் தொலைச்சிடுறாரு. ஸோ அவரு அத கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஸோ அதனால வர கான்சிக்வென்சஸ் என்னது? ஸோ இந்த மாரியான சில விஷயங்கள வச்சு மிடில் கிளாஸோட லைஃப் சுத்தி வர இந்த படம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் 2025ல எனக்கு புடிச்ச சில ஃபிலிம்ஸோட லிஸ்ட் இது. ஸோ உங்களுக்கு புடிச்ச சில படத்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, மேபி அது எனக்கு பெருசா சேராம இருந்திருக்கலாம். ஆர் எல்ஸ் நான் அத நோட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் போய் பார்ப்பேன். ஸோ இந்த மூவிஸ்ல நீங்க எதனா பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னா, டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. ஆர் எல்ஸ் நீங்க இத பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த மூவி எப்படி ரிலேட் ஆச்சு? எதனால புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா, பாய்.